போட்டு போட்டுருங்க. வருகிற பிப்ரவரி 21 சனிக்கிழமை நாம் தமிழ் கட்சி திருச்சியில வந்து மாற்றத்திற்கு விரும்பும் மக்களின் மாநாடு நடத்துறோம். நீங்க வந்து அவசியம் வந்து கலந்துக்கணும். சரிங்களா? உங்க கடையில இருக்க எல்லாரும் சொல்லும். இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு சேஞ்ச் ஃபார் கவர்மெண்ட். நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் பாத்திருக்கீங்கல்ல, நாங்க நடத்துற மாநாடு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இதுல வந்து 234 வேட்பாளரை அறிமுகப்படுத்துறோம். வர சனிக்கிழமை திருச்சியில அவசியம் வந்துருங்க. சரிங்களா? ஐயா மாநாட்டுக்கு வர. ஆனா நீங்க என்ன ஊரு? கேரளா. நீங்க வானரா? சரி, ஓகே. எல்லாத்தையும் சொல்லுங்க. இவங்க தான் இந்த தொகுதியோட வேட்பாளர், எம்எல்ஏ கேண்டிடேட். நம்ம கிராமத்துக்காரங்க எலெக்ஷன்ல கம்மிங் எலெக்ஷன் நடக்க போகுது இல்ல ஏப்ரல், அதுல இவங்க தான் கேண்டிடேட். இங்கதான் என்ன பேரு நமக்கு தமிழ் தெரியாது. மகாலட்சுமி. சின்னது விவசாயி ஃபார்மர். ஒரு இதே ஊருக்காரா? உங்க கடைக்கு டீ குடிக்கலாம் வருவாரு அடிக்கடி. அவங்கதான் தேர்தல் காலத்துல வேட்பாளர் நிக்கிறாங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம். பாரியா நோட்டீஸ் ஆகணும். புரியாது. வாங்க ஒரு சேஞ்ச், கண்டிப்பா ஒரு சேஞ்ச். தமிழ்நாடுல ஒரு சேஞ்ச் பண்ணுவோம். எனக்கு இங்க ஓட்டு இல்லாத ஜஸ்ட் மாநாடு எப்படி நடத்துறோம்னு வந்து பாருங்க. சீமான் கட்சியில இருந்து வந்துருவோம். வர 21 சனிக்கிழமை மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில. அவசியம் குடும்பத்தோடு வாங்க. அந்த மாநாட்டுலதான் அண்ணன் வந்து 234 வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அதுல 117 பெண்கள். இதுவரையும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பெண்களுக்கு 117 சீட்டு கொடுக்குறோம். அது 117ல ஒரு பெண் நம்ம தொகுதியில நிக்கிறாங்க. அவங்க பேர் மகாலட்சுமி. கீழ்வரத்தூர். இங்கதான் கீழ்வரத்தூர் தான். விவசாய சின்னத்துல நிக்கிறாங்க. வரமா இருந்தா இதுல நம்பருக்கு அழைத்து சொல்லுங்க. வாகனம் நம்ம அறையில இருந்து வருவோம். குடும்பத்தோட வரணும். பெண்களுக்கு ஆதரவு தாங்க. இந்த வருஷம் முற்றிலும் இந்த மதுபானத்துக்கு எதிராக வந்து குரல் கொடுக்க நினைச்சீங்கன்னா இந்த பாப்பாவுக்கு நீ ஓட்டு போட்டுட்டு வீட்டுல வந்தாலே போதும். வேலை பாருங்க உள்ள இருக்காங்க நிறைய பேர். சொல்லுமா ஓட்டு கேட்டுக்கோ. கொஞ்சம் கூப்பிடுங்க. ஏற்பாடு பண்ணி நன்றி. கடையில இந்த மாதிரி போட்டுங்க. திரும்ப நான் வேட்பாளரோட இங்க வருவேன். கேண்டிடேட் வேட்பாளர் கூட்டிட்டு ஒரு நாள் வந்து வேட்பாளரே ஒரு நாள் கூட்டிட்டு வருகிற 21 சனிக்கிழமை திருச்சியில மாநாடு. நாம் தமிழ் கட்சி சீமான் நடத்துற மாநாடு. அந்த மாநாட்டுல 117 பெண்கள் எம்எல்ஏ நிக்க போறாங்க. வர தேர்தல்ல அதை அறிவிக்க போறாரு அண்ணன். இவங்கதான் வந்து நம்ம திட்டக்குடி தொகுதி வேட்பாளர். நாம் தமிழ் கட்சி நிறுத்திருக்கோம். விவசாய சின்னம் எங்க சின்னம். ஒரு பெண்ணுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும். சரிங்களா? உறுதியா உங்களோட ஆதரவு இருக்கணும். மாநாட்டுக்கு வர மாதிரி இருந்தா நீங்க அழைங்க, இந்த நம்பருக்கு அழைங்க. பேருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சனிக்கிழமை காலையில வந்துருங்க. அவசியம் வாங்க. இந்த டைம் ஒரு பெண்ணு தான் நம்ம தொகுதிக்கு எம்எல்ஏ ஆகணும். அதை முடிவு பண்ணிட்டு நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானுக்காக விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தணும். சரிங்களா? நாங்க வந்தா என்ன பண்ணுவோம்? 1000 ரூபாய் 2000 பணம் எல்லாம் கொடுக்க மாட்டோமா? உங்க வீட்டுக்காரங்க உங்க பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு மனசுல வச்சுட்டு மதுக்கடையை மூடுவோம். முதல் வேலை மதுக்கடையை மூடினாவே உங்களுக்கு வருமானம் மிச்சமாயிடும்.
உங்களுக்கு 5000 கொடுத்தாலும் 10,000 கொடுத்தாலும் வருமானம் எங்க போகும்? மதுக்கடைக்கு தான் போகும். அது வேணாம் நமக்கு. மதுக்கடையை மூடணும். அது நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் வந்தாதான் நடக்கும். வருகிற மாநாட்டுக்கு வந்து பாருங்க. இந்த மாநாடு வந்து மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரி நடக்கும் திருச்சியில. அவசியம் வாங்க. இங்க அடரியில இருந்து பேருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். மாநாடு திருச்சியில மாநாடு வச்சிருக்கோம். சரிங்களா? மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. ஒரு மாற்றம் எப்படி நிகழ்த்த போறோன்றத வந்து பாருங்க. இது ஒரு இந்த மாநாட்டுல வந்து 117 பெண்கள் 117 ஆண்களை அண்ணா அறிமுகப்படுத்த போறாரு தமிழ்நாட்டுக்கு. அதனால மாநாட்டுக்கு அவசியம் வாங்க. சரிங்களா? நீங்க எந்த கட்சிக்கு ஆதரவா இருந்தாலும் மாநாட்டுக்கு வந்து பாருங்க. இது ஒரு தமிழ் இனத்தின் திருவிழா. சரிங்களா? எளிமையான வேட்பாளர் நிறுத்தியிருக்கோம். ஒரு மாற்றம் அதுல இருந்து தான் வரும். சரிங்களா? எல்லாரும் வாங்க. கண்டிப்பா மாநாட்டுல சந்திக்க. வணக்கம். நாங்க நாம் தமிழ் கட்சியில வந்திருக்கோம். வருகிற பிப்ரவரி 21 திருச்சியில மாநாடு வச்சிருக்கோம். ஒரு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. குடும்பத்தோட வந்து கலந்துக்குங்க. அது இல்லாம அந்த மாநாட்டுல வந்து 234 வேட்பாளரும் நாம் தமிழ் கட்சியில அறிமுகப்படுத்துறோம். அதுல 117 பெண்கள் 117 ஆண்கள். இதுவரை தமிழ் அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு மாநாடு நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பா குடும்பத்தோட வந்து கலந்துக்குங்க. இவங்க தான் வந்து திட்டக்குடி தொகுதி வேட்பாளர் நிறுத்தியிருக்கோம் நாம் தமிழ் கட்சியில. விவசாய சின்னம். விவசாய சின்னத்தை பாருங்க. இந்த தடவை ஒரு மாற்றம் வேணும். எளிமையான பெண் ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? மாநாட்டுக்கு வந்து கலந்துக்குங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. இவங்க வந்து கீழ்வரத்தூர் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நிறுத்தியிருக்கோம். மகாலட்சுமி பேரு. படிச்சிருக்காங்க. படித்த வேட்பாளர். ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த தடவை. மாநாட்டுக்கு வந்து கலந்துக்குங்க. மாநாடு வந்து நீங்க எந்த கட்சியிலையும் இப்படி ஒரு திருவிழாவை பார்த்துருக்க மாட்டீங்க. அது மாதிரி நடக்கும். மாநாடு வாங்க. இந்த நம்பருக்கு அதைங்க. நீங்க மாநாடு வர மாதிரி இருந்தால் அடரியில பேருந்து கிளம்பும். வந்து கலந்துக்குங்க. வருகிற சனிக்கிழமை மாநாடு. அவசியம் வாங்க ஐயா. பக்கத்து வருங்க. மகிழ்ச்சி. அங்க எளிய பிள்ளைகள் இளைஞர்கள் உங்களுக்கே தெரியும். இந்த வயசுல நாங்கெல்லாம் வந்து அரசியல் வர்றது வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லை. எதுக்காக வந்துட்டுன்னா ஒரு மாற்றம் ஏற்படுறதா வந்திருக்குங்க ஐயா. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இருந்து வந்திருக்கோம். விவசாய சின்னம். நீங்க மாற்று கட்சியில பயணிச்சிருக்கலாம். அது தப்பு கிடையாது. அவங்க விருப்பம் தான் பயணிக்கிறதுன்றது. அது போல எங்களுக்கு பிடிச்ச கட்சியில நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடரி பக்கத்துல கீழ்வரத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஆசிரியர் இவங்க. நம்ம கீழ்வரத்தூர் மகாலட்சுமி அவங்க பேருங்க. இவங்க கீழ்வரத்தூர் கிராமத்தை சேர்ந்த மகாலட்சுமி இவங்க. அண்ணன் வந்து சந்தமன் சீமான் வந்து இவங்கள வந்து களத்துல வேட்பாளராக இங்க நிறுத்திருக்காப்ல. இதுவரையும் நம்ம திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில பெண் வேட்பாளர்னு ஒருத்தவங்க நம்ம உருவாக்கி காட்டினதே கிடையாதுங்க. முதல் தடவையா வந்துட்டு நாம் தமிழ் கட்சி தான் வந்துட்டு தொடர்ச்சியா வந்து 3 தேர்தலையும் பெண்களை நிறுத்திட்டு இருக்கோம். மற்றும் இன்னொரு தகவல் என்னன்னா, இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைகிற மாதிரி 234 வேட்பாளரையும் வர 21ஆம் தேதி திருச்சியில வந்துட்டு எங்க கட்சி சார்பான டீம் வந்து அறிவிக்கிறாரு. அப்படி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வரும் மக்களின் மனதில் ஏற்பாடு பண்றாரு. பொதுமக்களை வந்து எதிர்பார்க்கறாப்புல. கட்சியில இருக்கவங்களோட பொதுமக்கள் வந்து அந்த மாநாட்டை வந்து கலந்துக்கணும், பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாப்புல. அதனால அண்ணன் சொன்னதுக்கு எனக்கு உங்களுக்கு பொதுமக்களுக்கு நோட்டரி கொடுத்து வந்திருக்கோம். வாங்கிட்டு மாநாட்டுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு தகவல் கொடுத்து கொஞ்சம் கலந்துக்கிறியா? இந்தாங்க. வருகிற பிப்ரவரி 21 சனிக்கிழமை திருச்சியில. நாங்க ஒருத்தூர்ல இவரோட அண்ணி தான் வேட்பாளர். அவரு கொலவாயி. பக்கத்து கிராமம். பக்கத்துல சந்தோஷம். ஒரு மாத்தி போடுங்கய்யா. 108 ஓட்டுறாரு. அவர் 102. அவர் அவங்க காலில் ஃபுல்லாவே எல்லாமே பூசாரி எல்லாத்தையும் தெரியும். பூசாரி மாத்தி போட்டு பாருங்க. ஒருத்தர் எளிமையா ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம பக்கத்தூர்ல ஒரு வேட்பாளர் வந்தா நம்மளுக்கு அதை பார்த்து கொஞ்சம் அருகாமையில வேட்பாளர் வந்துட்டாங்க. அவ பக்கத்தூருக்கு எப்படி செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பார்த்துக்கிறோம். மாத்தி வந்து வாக்குறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவீங்க. 5000 ரூபாய் அவங்க சொன்னாங்க. விவசாய சின்னம் நாங்க கேட்டு வாங்கிருக்கோம். இந்த சின்னம் தான் வேணும்னு எங்க அண்ணன். விவசாய சின்னமே விவசாயினா அப்போ எங்க எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. விவசாயிய வாழ வைக்க போற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி. நாங்க அதிகாரத்துக்கு வந்தோம்னா விவசாயம் பண்றவங்களுக்கு அரசு பணி. சாராயத்தை ஊத்தி கொடுக்குறவங்க அரசு பணி இல்ல, விவசாயம் பண்றவங்க அரசு பணி. அது எப்படி சாத்தியம்ன்றது கேள்வியே இல்ல. சாத்தியப்படுத்துவோம். சரிங்க. நம்ம பக்கத்தூர் பாப்பா அதை நினைச்சு நம்ம பக்கத்தூர் ஒரு எம்எல்ஏ வருது. நம்மளுக்கு மகிழ்ச்சி. அதை நினைச்சு நம்ம இந்த வருஷம் அடக்கிறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. பெரும்பான்மையான வாக்குகள் வந்துட்டு அவங்களை வெற்றி பெறுவதனாவே மகிழ்ச்சி. நன்றி. மாநாட்டுக்கு முடிஞ்ச வரையும் வாங்க. மாநாட்டுக்கு 21ஆம் தேதி குடும்பமா வரணும். நீங்க மட்டும் வரக்கூடாது. உங்க குடும்பத்துல எல்லாரையும் கூட்டிட்டு திருச்சி வந்துருங்க மாநாட்டுக்கு. நம்பர் கொடுங்க. நம்பர் கொடுங்க. ஆஃப் பண்ணி
நாம் தமிழ் கட்சி உறவுன்னா நாங்க நம்பர் வாங்கிடுவோம். அயல்நாட்டுல இருந்தீங்களாண்ணே? சரி சரி சரி. அயல்நாட்டு வந்தா தமிழ்நாட்டோட வழி தெரியும். ஒரு மாற்றம் நமக்கு தான் தெரியும் என்ன மாதிரி ஒரு அரசியல் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வெளி உலகத்துக்கு போனாதான் தெரியும். நம்ம நாம் தமிழ் கட்சியில குழு இருக்குங்க. அது என்ன சொல்றோம், தொடர்ச்சியா வர நிகழ்வுல பாத்துக்காம அந்த நிகழ்வுகளுக்கு மறந்துங்க. நம்ம குழுவில வந்து உங்க ஊர்லயே சந்திப்பு ஏற்பாடு பண்ணுவோம். இவங்க நம்ம இங்கதான் பக்கத்துல வேட்பாளர் நம்ம ஊர் தான் ஒருத்தர் வந்தா தகவலுங்க. வருகிற பிப்ரவரி 21 பாத்துருக்கீங்களா அந்த சின்னத்தையும் இவரையும் பாத்துருக்கீங்களா? சீமான் மகிழ்ச்சி இந்த ஒரு வாரத்தை போதுங்க. என்னன்னா அவர் 15 வருஷமா கத்திட்டு இருக்காருங்க. நம்ம எப்படியாவது தமிழனை வந்துட்டு ஆட்சியில உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காகவும், மற்றும் நிறைய லஞ்ச ஊழல், கல்வி முறையில இருக்கட்டும், மருத்துவத்துறையில இருக்கட்டுங்க, இப்படி நிறைய வந்துட்டு ஒரு சரிவராத ஒரு ஆட்சியா இருந்துட்டு இருக்கு. அதுல 15 வருஷமா இந்த வருடம் போராட்டத்தை கணக்கு பண்ணாவே 50க்கு மேல 100 மேல தாண்டும். அந்த அளவுக்கு இங்க பிரச்சனைகள் இருக்கு. ஆமாங்க, திட்டப்படி சட்டமன்ற தொகுதி நம்ம பாப்பா கீழ் வரது தான். நீங்க என்ன வருங்களா? விளம்பா வருங்க. நம்ம பாப்பா கொஞ்சம் அங்க ஆனந்தி நிக்கிறாங்க. ஆனந்தி பெண் வேட்பாளர் தான். நீங்க பெண்கள் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு தாங்க. நம்ம மது ஒழிக்கணும்னு சொல்றோம். பெண் வேட்பாளர் நாங்க கடந்த 2 வருஷமா நிறுத்திட்டு இருக்கோம். இவங்களுக்கு ஓட்டு போட்டாவே ஒழிஞ்சு போயிடும். ஆண்களுக்கு போட்டு ஒளின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒழியாது. அதனால பெண்களுக்கு எல்லாத்தையும் தகவல் கொடுத்து ஒரு பெண்ணோட வழி இன்னொரு பெண்ணை தாங்க தெரியும். ஏர் கலப்பைங்க, ஏற்கலப்பையில சின்ன சின்ன நம்ம சின்னம். இது இல்லாம நம்ம மாநாடு வச்சிருக்கோம். அதுதான் பெரும் அழைப்பு 21. ஆமா, திருச்சியில மாநாடு வச்சிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து கலந்துருந்தா மகிழ்ச்சி. முடியாத அளவுக்கு நீங்க வந்து காணொலி வந்துட்டு அனைவருக்கும் காட்டுற மாதிரியோ பாக்குற மாதிரியோ அந்த காணொலி யூடியூப் சேனல் வரும் பாருங்க. மத்த மாநாட்டுக்கும் எங்க மாநாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க என்ன பாத்தீங்கன்னா, மத்த மாநாடு மாதிரியே மரத்துல ஏறதோ டிரான்ஸ்பார்மர்ல ஏறதோ இல்ல குடிச்சிட்டு அங்க பக்கத்துல பாட்டில கொடுத்து அந்த மாதிரிலாம் இருக்காது. நீட்டா ராணுவத்துல எப்படி நடக்குமோ அந்த கட்டமைப்போட நாம் தமிழ் கட்சி மாநாடுகளோ பொதுக்கூட்டங்களோ எந்த கூட்டமா இருந்தாலும் ராணுவ கட்டமைப்போட நடக்கும். நீங்க வந்து பாருங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த மாநாட்டுல தெரிஞ்சுக்கும். நீங்க ஒரே ஒரு தடவை வந்து பாருங்க, பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அந்த அதாவது சிறுதுளி பெருவிழாங்கிற மாதிரி அந்த ஒரு துளியில தெரிஞ்சிடும் எங்களோட நாம் தமிழ் கட்சி எப்படி இருக்கும், அதோட நிலைப்பாடுகள், அவங்க எப்படி வந்து 117 பெண்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்திருக்கோம் இந்த தேர்தல்ல. அந்த பெண்கள் தேடி வந்தாலும் தெரியல, தேடி வந்திருக்கோம். இவரை பார்க்க ஆரம்பிங்க, திருப்பியும் அவரோட செய்தியை பார்க்க ஆரம்பிங்க, உங்களுக்கே மனமாற்றம் ஆயிடும். சரி, நன்றி. ஒரு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. நீங்க எந்த கட்சிக்கு ஆதரவா இருந்தாலும் நீங்க மாநாட்டுக்கு வந்து பாருங்க. நாம் தமிழ் கட்சி ஒரு மாநாடு எப்படி சரியா நடத்தணும்ன்ற மாதிரி திட்டமிட்டு ஒரு இனத்தின் திருவிழா மாதிரி நடக்கும். குடும்பமா வந்து கலந்துக்கணும். அவசியம் மாநாட்டுக்கு வாங்க, சரிங்களா? இவங்க தான் திட்டக்குடி தொகுதி வேட்பாளர். ஆமா, வாய்ப்பு கொடுங்க. அந்த சீமானுக்காக இந்த தடவை விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்து. சனிக்கிழமை திருச்சியில மாநாடு வச்சிருக்கோம். குடும்பத்தோடு வந்து கலந்துங்க. நீங்க வந்து எந்த கட்சி இருந்தாலும் பரவாயில்ல, உங்க பிள்ளைகளை மாநாடு எப்படி நடக்குதுன்னு வந்து பாருங்க. குடும்பமா வந்து உட்காந்து ஒரு மாநாடு இருந்தீங்க. புகைப்படம் பார்க்கும்போது ஐயா ஸ்டாலின் தான் விரும்புறீங்கன்னு தெரியுதுங்க. இருந்தாலும் மட்டும் ஒரே தடவை நம்ம மொபைல்ல பாருங்க. சரிங்க, மகிழ்ச்சி. வேலை முக்கியமா தான் தொந்தரவு பண்றோமா? சரிண்ணே. நீங்க மார்க்கெட் எது வேணா பயணிச்சிருக்கலாம். இந்த மக்களின் மாநாடு மட்டும் கொஞ்சம் நீங்க தடவை பார்க்கணும், முடிஞ்ச அளவு கலந்துக்கணும். திருச்சி வர சனிக்கிழமை நம்ம கீழ் ஒருத்தர்ல இருக்க மகாலட்சுமின்ற பாப்பா தான் நம்ம வேட்பாளராக அறிவிச்சிருக்கோம். பெண் வேட்பாளர் நம்ம தொகுதியில் இல்ல. ஒரு பெண் வேட்பாளர் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். ஆணுக்கு பெண் சரின்னு சமம் சொல்றோம், ஆனா ஆண்களுக்கு வாக்கு செலுத்திருக்கோம். ஒரு மாற்று கொடுக்க வைப்போம். விவசாய சின்னம், ஏற்கலப்பை. ஒரு மாற்றத்தை மட்டும் இந்த வருடம் பக்கத்தூர்ல உங்களுக்கு வேட்பாளராக நிக்கிறாங்க. நம்ம பக்கத்தூர்ல வேட்பாளராக எம்எல்ஏ வரது நம்மளுக்கு பெருமை. மாற்றம் கொடுக்கலாம். தமிழின் பாரம்பரியம் வரலாமான்னு கேட்டு வரதும். வருகிற பிப்ரவரி 21 மாநாடு திருச்சியில. இது நம்ம தமிழ் இனத்தின் திருவிழா. அதாவது கட்சி மாநாடு, மற்ற அரசியல் கட்சி மாநாடு மாதிரி இருக்காது. இது நம்ம இனத்திற்காக ஒரு மாற்றம் வேண்டி நாங்க நடத்துற மாநாடு. ஒரு மாநாடு எப்படி சிறப்பா நடத்தணும்னு வந்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு. குடும்பமா அண்ணா அழைக்க சொல்லியிருக்காரு. குடும்பத்தோட வந்துருங்க, சரிங்களா? மாற்றம் நம்மள்ட்ட தான் வரும். நம்ம ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சா அது நம்மள்ட்ட தான் தொடங்கணும். அது நீங்க உங்க ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பா வேணும். வருகிற தேர்தலில் வேட்பாளர் மகாலட்சுமி கீழொருத்தூர் கிராமத்தை சேர்ந்த வேட்பாளர் பெண்ணை தான் நிறுத்தியிருக்கோம். ஒரு பெண்ணுக்கு வாக்கு செலுத்துங்க, கண்டிப்பா மாற்றம் வரும். முதல் வேலையா நாங்க வந்தோம்னா மதுக்கடையை மூடிடுவோம். 5000 10,000 கொடுக்குறோம்லாம் சொல்ல மாட்டோம். மதுக்கடையை மூடிடும். உங்க பிள்ளைகளுக்கும் உங்க எல்லாருக்கும் வந்து அந்த மதுவை ஒழிச்சாவே ஒரு மாற்றம் வரும். இந்த மாநாட்டுல 234 வேட்பாளரையும் அறிமுகப்படுத்துறோம். அதுல 117 பெண்கள். எப்படி இருக்கும் பாருங்க. அது சட்டமன்றத்துல 117 பெண்கள் நுழைஞ்சா எப்படி இருக்கும்? மாற்றம் நடக்கும் கண்டிப்பா. வாங்க மாநாடு வாங்க. அடரியில இருந்தா நம்ம ஒரு பேருந்து கிளம்புது.
ஆமா ஆமா நீங்க வர மாதிரி இருந்தா அந்த என்ன ஐயா அதைங்க ஐயா இருக்காரு ஐயா சொல்லுங்க கூட்டிட்டு வருவாரு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்க உறவினர் தான் சொந்த பந்தெல்லாம் கூட்டு வந்துருங்க. 21ஆம் தேதி மாநாடு திருச்சியில வரணும் கண்டிப்பா வந்துங்க. குடும்பத்தோட வாங்கண்ணா. மாற்றத்தை பார்த்து ஆத்தி போட்டு பார்ப்போம். விவசாய சின்னம் மறந்துடாதீங்க. வேட்பாளர் உங்க பக்கத்து ஊர் தான், ஒரு பெண்ணு ஒரு ஆசிரியர். ஒரு மாற்றம் வேணும்னு நாங்க முடிவு பண்ணி தொடர்ச்சியா உங்கள்ட்ட நிறுத்துறோம். மாத்தி போடுங்க, அப்பதான் ஒரு நம்பிக்கை தெரியும் மக்கள் இடத்துல. எல்லாத்தையும் போட்டதே போடுங்க. நெக்ஸ்ட் அடுத்த தலைமுறைக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா நடக்கும். விவசாய சின்னம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவசாயம் வந்து அரசு பணியா வந்துட்டு உறுதியா இருக்குங்க. அது செயல் இளைஞர்கள் நாங்களே சொல்றோம், விவசாயம் வந்து அரசு பணியா மாத்த முடியும், அதுக்கான செயல் திட்டங்கள் இருக்குங்க. அதனாலதான் அண்ணன் என்ன சொல்றது, மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம், ஆரம்ப முதல் முடிவு கல்வி படுவது இலவசம், தண்ணீர் இலவசம். இது 3 தானே நாங்க இலவசமா தரது தயாரா இருக்கும். அப்ப நீங்க மாற்றத்தை தரேன்னு சொல்லிட்டீங்க. பக்கத்து ஒரு பாபா வந்துட்டு நம்மளுக்கு இங்க வந்துட்டு ஒரு எம்எல்ஏ வந்து இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏற்கல்ப பிடிச்ச ஒரு விவசாயி. நாங்களாம் கையே தேஞ்சு போய் ஓட்டுருவோங்க. ஒரு தடவை இந்த தடவை ஐயா பெட்டியில வந்து சின்ன வருங்கய்யா, இந்த சின்னம் தான் கலப்பை கலப்பை ஏர் கலப்புங்க. அங்க தெரியாம யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நாங்களாம் ஓட்டுருக்கிறோம். அந்த ஏர் கலப்பை நினைச்சு ஒரு தம்பிக்கிட்ட கேட்டு இருக்கிறேன். சரிங்க சரிங்க. இவருக்கு தெரியும். இப்ப என் பையன் சொன்னதே இவர்கிட்ட சொல்லிருக்கிறான். போட்டு போட சொல்லியிருக்காப்புல. விவசாயி மாநாட்டுக்கு வாங்க, ஒரு மாநாடு சிறப்பா நடக்கும், மாற்றம் நடக்கும். மாநாட்டுல வந்து 234 வேட்பாளர்கள் யாரா இருக்காரு. 117 பெண்கள், 117 ஆண்கள். இந்திய வரலாற்றுல எந்த கட்சியும் அந்த மாதிரி நிற்கிறது கிடையாது. இதுலயே தெரியும் எப்படிப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. வந்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ல கண்டிப்பா கலந்து. ஓகே. 21ஆம் தேதி மாநாடு வச்சிருக்கோம் திருச்சியில. ஒரு முறை வந்துடுவாங்க. என்ன விவசாயத்துல நம்ம ஒருத்தர் பாப்பாதான். அண்ணா 234 வேட்பாளர்கள் அண்ணா அறிவிக்கிறாரு மாநாட்டுல. 117 பெண்கள், 117 ஆண்கள். கண்டிப்பா வந்து கலந்துங்க. குடும்பத்தோட வாங்க. என்ன பட்டுட்டே இருக்கு. 700 ரூபா போறாங்க. 700 1750. போன வருடம் ஐயா 2300 ரூபா. 2300 ரூபா போகுது. அதே புத்தகம் தான் நம்ம விலை வச்சிருக்கோம். போன வருஷமும் இந்த வருஷம் புத்தகத்தோட தான். இதுல இந்த மாற்றம் விலை மட்டும் ஏன் மாற்றம் இருக்குது? என்ன பண்றது? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? போன வருஷம் 2000, இந்த வருஷம் 1750 வருது அப்படின்னா விவசாயிகளே அதுக்கான விவசாயம் மேல அக்கறை இல்லாத ஒரு அரசு இருக்கு. இப்ப பேங்க் என்ன சொல்றான், பேங்க் போய் நகை வைக்கிறேன், இன்னும் 2-3 மாசத்துக்கு பேங்க் பக்கம் வராதீங்க, பணம் இல்ல. ஐயா எல்லா தனியார் முதலாளியும் இதுவும் பரவாயில்ல, வேற பேங்க். நான் கஸ்டமரா இருக்கேங்கிறது நல்லா தெரியும். இன்னும் ஒரு 2 மாசம் வராது. ஐயா. வேற பேங்க் பாருங்க. வேற பேங்க் ஏன்னா அங்க மட்டும் என்ன பண்ணுவான்னா அங்கேயும் இந்த நிலைமை தானே. அப்படி என்ன போய் அலைய சொல்றீங்க? ஐயா இது மக்களுக்கான காரணம் இங்கதான் 5000 கொடுத்துட்டாங்களே, எங்க இருக்கு பேங்க்லங்கிறான். ஆனா சாமியா மயிரை பிடிங்கி மருமம் தானி பண்ணிட்டு இருக்கானு அதெல்லாம் தெரியும். ஐயா அரை நூற்றாண்டு காலமா மக்களுக்கான அரசு இல்ல. தனியார் நல்லா தெரியும். தனியார் மக்களே தீர்மானிக்கணும். சொல்றதெல்லாம் உண்மைதான். மக்களுக்கான அரசு அமையணும். நல்ல ஆர்வம் தான் இருக்கு. எப்படியா அவருக்கு போகுது, என்ன பண்றது? கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கான சின்னம் தான் அது. எல்லாத்துமே எல்லாத்துமே கூட்டங்களுக்குமான ஒரு சாவி ஆட்சி அதிகாரம் தான். எப்பயுமே அதை வச்சு பாப்பா. அதுதான் பேசுறது கரெக்டா பேசுவா. வெட்டி பேசுவாங்க. உங்கள மாதிரி கேள்ற போட மாட்டா. புதுநலமா பேசுற மாதிரி பேசுவாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஒரு ஆதரவு தெரியுங்க. கடையில கூட போய் அங்க பெரிய 4 பேருக்கு சரிங்க நம்ம கட்சிக்காரன் சொல்லிட்டாருல, இது சரிங்க. அக்கா நாம் தமிழர் கட்சியில இருந்து வரேங்க. வருகிற 21 திருச்சியில வந்து மாநாடு வச்சிருக்காரு அண்ணன், மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு. அதுல வந்து 234 வேட்பாளர்களே அறிவிக்கிறாரு. 117 பெண்கள், 117 ஆண்கள். நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் அந்த மாதிரி ஆணுக்கு பாதிக்கு பாதி சரிசமமா பங்கு கொடுக்குறோம். இந்த மாநாட்டுல ஒருத்தர் வந்து கலந்துங்க. சரிங்களா? எல்லா பொதுமக்களும் வந்து கலந்துங்க. நானும் கோரிக்கை வச்சிருக்காரு, எல்லாரும் வந்து கலந்துங்க. தொகுதி ஒரு மாற்றம் வரும்னா இந்த பெண் சாதிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு எளிமையான வீட்டுல இருந்தா இவங்க நடத்திருக்கோம். படித்த பெண் வேட்பாளர் வந்து படிச்சவங்க. வாக்கு செலுத்துங்க. நாம் தமிழர் கட்சி மாற்றத்திற்கான மாநாடு திருச்சியில நடக்குது 21. ஆமாங்க, சனிக்கிழமை. 234 வேட்பாளரை அறிவிக்கிறாரு அண்ணன். கண்டிப்பா வந்து கலந்துங்க. நீங்களே பாத்துட்டு இருக்கீங்க. எந்த கட்சி கூடயும் கூட்டணி இல்லாம சரிசமமா ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து ஆண்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து 117 வேட்பாளர் இந்த பக்கமும்
இது வந்து செய்ய முடியாது எந்த கட்சியாலையுமே. தேடி பார்த்தா கூட 117 பெண்கள் எங்க இருப்பாங்க? மத்த கட்சியிலே வந்து பார்த்தா 2 பெண்கள் 3 பெண்கள் வந்துட்டு எம்எல்ஏ கேண்டிடேட் வரதே பெரிய விஷயம். ஆமா. இந்த சாதனையும் புரியுதாப்புல. 15 வருஷமா வந்துட்டு அதிக மேடைகளை பேசின ஒரே தலைவர் அவர்தான். ஒரு தடவை நம்ம வந்துட்டு நம்ம ஆட்சி அதிகாரத்தை வந்துட்டு தொடர்ச்சியா நம்ம கொடுக்க தப்பு கிடையாது. ஒரு விட மாற்றி கொடுப்போமே அப்படின்றத மாற்றத்தை கொடுத்தா தொகுதியும் ஒரு மாற்றம் ஏற்படும்ல. அந்த நம்பிக்கை தானே. அதுவும் இன்னும் என்னன்னா விவசாய சின்னம் ஏற்கலப்பையில அந்த ஏற்கலப்பைக்காவது நம்ம வந்து ஒரு ஆதரவு கொடுக்கணும். அதை கஷ்டப்பட்டு அவர் வாங்கியிருக்காப்ல. எத்தனை சின்னம் மாறி வந்து அவர் எவ்வளையோ தொந்தரவு பண்ணாங்க. இன்னைக்கு விவசாய ஏற்கலப்பை வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அது கடவுள் மாதிரி நம்ம நினைக்க வேண்டியதான். கடவுளா வந்து கொடுக்கறது தான். இன்னைக்கு நாங்க இது இளைஞர்கள் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் வேலையை விட்டுட்டு சம்பளத்தை விட்டுட்டு எனக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு நான் அந்த வேலையை விட்டுட்டு வரேன் அப்படின்னா இனவுணர்வுக்காகவும் இந்த தமிழ் மக்கள் வந்துட்டு விழிப்படையணும். திராவிடன்ற போர்வையில தெலுங்கர், கர்நாடகர், மலையாளி இவங்க தான் நம்மள ஆண்டு இருக்காங்க. இதை புரிய வைக்கிறதுக்கே 15 ஆண்டு காலம் நமக்கு எடுத்துட்டோம். படிச்ச எங்களுக்கு அண்ணன் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். இப்போ இவங்க தான் வந்து ஆண்டு இருக்காங்களா இவ்வளவு நாளா, தமிழன் யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதனால இந்த தடவை மாத்தி போடுங்க. பெண் வேட்பாளர் கீழ்வரத்தூர் தான். கீழ்வரத்தூர் வேட்பாளர் மகாலட்சுமி. அவரு நம்ம ஸ்டாலின் இருக்காருங்களா தம்பி, கருணாநிதி அந்த ஊர்ல ஒரு பெரியவர் பாருங்க, அவங்களோட மருமக தான். சரிங்க. அதான் இந்தியா வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு சம வாய்ப்பை வந்து எந்த கட்சியும் கொடுத்தது கிடையாது. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொடுத்துருக்கு. மாற்றன்றது சொல்ல இல்ல, செயல். அண்ணா எப்பயுமே செயல்ல அது செஞ்சு காட்டுறவரு. எந்த கட்சியும் அந்த மாதிரி செய்யாது. ஒரு தடவை கண்டிப்பா வந்து கலந்துங்க. மாநாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க வந்து என்ன ஆதரவு இருந்தாலும் மாநாட்டுக்கு வாங்க. தமிழனா மாநாட்டுக்கு வாங்க. இது வந்து ஒரு தமிழகத்தின் திருவிழா. சரிங்களா? நான் அந்த கட்சியில இருக்கேன், இந்த கட்சி ஆதரவு, அதெல்லாம் அப்புறம். இந்த மாநாடு ஒரு தமிழர்களுக்கான மாநாடு. மாநாடு எப்படி சிறப்பா நடக்கணுன்றதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு இது. மற்ற கட்சியில மாநாட்டுக்கெல்லாம் அழைப்புகள் கொடுக்க மாட்டாங்க. 200 300 காசு கொடுத்து கூப்பிட்டு போவாங்க. நாங்க வந்து மாநாட்டுக்கு அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாரையும் போய் அழைங்க மாநாட்டுக்கு. குடும்பமா வரணும். சரிங்களா? வாங்க வந்து பாருங்க. 21ஆம் தேதி சனிக்கிழமை வந்து கலந்துங்க. ஒரு டைம் மாத்தி ஓட்டு போட்டு பாருங்க. விவசாயிக்கு ஏற்கனவே இந்த ஒரு வருஷம் மாற்றம் நடக்குதுன்னா அது நம்மள்ட்ட இருந்து தொடங்கணும். நம்ம மாறணும். சரிங்களா? அதுக்கு அண்ணன் சீமான் தான் இறுதி வாய்ப்பு. இவங்க வந்து கீழ்வரத்தூர் கிராமம் தான். சரிங்களா? ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏற்கலப்பை விவசாயி சனத்துக்கு மாநாட்டுக்கு வாங்க, குடும்பத்தோட வாங்க. ஒரு நிகழ்ச்சி, ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். திருச்சியில ஒரு திருவிழா. வணக்கம். நம்ம வீட்டுல உறவினர்லாம் இருக்கான்னு நினைக்கிறேன். தகவல் எல்லாத்துக்கும் கொடுங்க. நம்ம கட்சியில ஆல்ரெடி பொறுப்புல இருக்கும்போது நீங்க எப்பயுமே வந்து குடும்பத்தை வந்து நம்ம தகவலை கொடுத்து தான் இருப்பீங்க. இது புதிய தகவல் எதுவும் இல்லை. இருந்தாலும் மரியாதை நீங்க சொல்லி கொடுங்க. வச்சுங்க கையில பேசி கொடுங்க. மாமா மாநாடு திருச்சியில வச்சிருக்கேன். நாம் தமிழ் மாட்டு பெருமும் மாநாடு கண்டிப்பா வந்து சனிக்கிழமைக்கு 21ஆம் தேதி நடக்கிறாங்க. அவசியம் வந்துருங்க. இந்த ஒரு முறை மாத்தி விவசாயிக்கு ஓட்டு போட்டு பாருங்க, நல்லதே நடக்கும். சரியா? அவசியம் வந்துருங்க. சீமானோட காணொலிலாம் பாத்துருக்கீங்களா? நம்ம மாற்று கட்சின்னு தெரியுது. இருந்தாலும் நான் அந்த கேள்வி எது கேட்கறேன்னா, அவரோட மற்ற அரசியல் கண்டிப்பா கவனிப்பீங்க கூர்ந்து. அதனால இப்ப இந்த தொடர்ச்சியா நீங்க வந்து மாற்று கட்சியில பயணிச்சாலும் இந்த ஒரு தடவை நம்ம பக்கத்தூர் பார்ப்பாங்கய்யா, மகாலட்சுமின்றவங்க. அடரை தாண்டி கீழ்வரத்தூருங்க. கீழ்வரத்தூர் பக்கம் தான் வேட்பாளர் நிக்கிறாங்க. நம்ம பக்கத்தூர் வேட்பாளருக்கு நம்ம ஒரு ஆதரவு தெரிவி போனீங்களா? அந்த ஆதரவு வந்து தெரியுங்கய்யா. அது விவசாய சின்னம். மாநாடு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா வந்து 117 பெண்கள் 117 ஆண்கள் வச்சு 234 வேட்பாளர்கள் அன்னைக்கு அறிவிக்கிறாப்ல. காணொலியும் கைபேசியிலையும் பாருங்க. நன்றி. முறை விவசாய சின்னத்தை வாக்கு செலுத்துங்க. ஒரு மாற்றம் கண்டிப்பா இளைஞர்களாகி நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட. மாநாட்டுக்கு வந்துருங்க. விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. விவசாய சின்னங்கய்யா. வேட்பாளர் நாம் தமிழ் கட்சி மாநாடு முக்கியமான விஷயம் தகவல் இளைஞர்கள் எல்லாமே. விவசாயம் வந்து பாய் இருக்காரு, ரொம்ப வருஷமா 10 வருஷமா இருக்காரு. பாய்க்கு ஆதரவு நீங்க எல்லாம் கொடுக்கணும். மாநாடு வந்து பாத்தீங்கன்னா விவசாய சின்னம் ஏற்கலப்பை. உங்களுக்கு பெரிய நாட்டுப்போல எல்லாம் தெரியும். எல்லாமே கொஞ்சம் அவருக்கு இந்த தடவை மாற்றத்தை கொடுக்கும். அவர் 40 தடவை மாற்றி வாங்க. அதே போல மாநாட்டுக்கு சரி. திருச்சியில வந்து வருகிற பிப்ரவரி 21 வந்து மாற்றத்திற்கான மாநாடு நாம் தமிழர் கட்சி சார்பாக நடக்குது ஐயா.
எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. எல்லாருமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படி 234 வேட்பாளர்களையும் அறிவிக்கிறார் அண்ணன். 117 பெண்கள், 117 ஆண்கள். சம வாய்ப்பு கொடுக்குறோம். ஒரு தடவை மாநாட்டுக்கு வந்து கலந்துங்க. விவசாய சின்னத்துல வந்து போட்டிடுறாங்க. வேட்பாளர் பேர் வந்து வி மகாலட்சுமி. இங்க பக்கத்து ஊர் தான் கீழ்வரத்தூர். ஒரு பெண் வேட்பாளர் நிக்கிறாங்க. அதனால கொஞ்சம் ஆதரவு தெரியுங்க. மாநாட்டுல கண்டிப்பா வந்து கலந்துக்குங்க. மாற்றத்தை விரும்புற எல்லாரும் கண்டிப்பா ஒரு தடவை வந்து மாநாட்டை பாருங்க. நீங்க வச்சுக்கீங்க. அவரு அப்படியே அண்ணா நீங்க வச்சுக்கீங்க. இந்தாங்க ஐயா, வாங்கிக்கங்க. ஏங்கப்பா கஷ்டப்பட்டு ஏறீங்க, உங்களுக்கு தொந்தரவு கூடாது. அம்மாட்ட கொடுங்க தம்பி. இது ஒரு 4-5 பேருக்கு கொடுங்க. உள்ள பெரியவங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு. அண்ணே வணக்கம். பாத்துறீங்களாண்ணே? மகிழ்ச்சி. அந்த ஒரு வார்த்தைக்கு சொல்லும் போது சந்தோஷம் இருப்பாங்க. அந்த சந்தோஷம் தான் கேக்குறது. நம்பூர் என்ன ஊருண்ணே? வெட்டாக்குறிச்சி. அப்பனா ஐயப்பா எல்லாம் தெரியும். மகிழ்ச்சிண்ணே. இந்த பாப்பா வந்து கீழ்வரத்தூர் வேட்பாளர்னு நம்ம வாய்ப்பு இங்க கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்திக்குவோம். நம்ம ஊர் பக்கத்தூர்ல ரெட்டாவது வந்து பக்கத்தூர் வேட்பாளர்னா நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதனால இவங்க மகாலட்சுமி, தம்பி ஸ்டாலின் இருக்காரு இல்லைங்களா, அவரோட அண்ணிதான் இவங்க. விவசாய சின்னம் இந்த வருஷம் வந்து உறுதியான சின்னம். இது பல போராட்டங்களுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைச்சிருக்க சின்ன விவசாய சின்னம். அப்ப நம்ம விவசாயப்படுற பாடுக்கு நம்ம வந்து நாங்க என்ன தகவல் இதை கொடுக்குறதுன்னா, மக்களின் மாநாடு. நம்ம மக்களுக்காக ஒரு மாநாடு வந்து அண்ணன் வந்துட்டு மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கிற மக்களுக்காக ஒரு மாநாடு அண்ணன் வந்துட்டு 21ஆம் தேதி திருச்சியில அறிவிச்சிருக்காப்ல. ஆமா, இந்த தகவல் வந்துட்டு நீங்க வண்டியில கூட ஒட்டி வச்சோட மகிழ்ச்சி தான். தகவல் 4 பேருக்கு கடந்தனால மகிழ்ச்சி தான். உறுதியா வந்துட்டு கலந்துங்க. ஒருவேளை வியாபார சொல்ல உங்களை கலந்து முடியாத சூழல் இருந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சிண்ணா. அப்போ ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சிண்ணே. சரி ஐயா, நம்ம ஊருங்க ஐயா நயனார்பாளையம். மகிழ்ச்சி. அங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேட்பாளர் பெண் வேட்பாளர் நிக்கிறாங்க. அங்கேயும் பார்த்து போட்டு வாக்கு செலுத்துங்க. விவசாய சின்னம், மக்களின் மாநாடு. எதுக்காகனா மாற்றத்தை விரும்பும் மக்களோட மாநாடு. நம்ம எந்த கட்சி அந்த கட்சியில எல்லாமே கலந்து கூடிய ஒரு மாநாடு. இது ஒரு கட்சி மாநாடு நீங்க நினைக்க வேணாம். சரிங்க, நீங்க வச்சுக்கீங்க. அவரு அப்படியே அண்ணா நீங்க வச்சுக்கீங்க. இந்தாங்க ஐயா, வாங்கிக்கங்க. ஏங்கப்பா கஷ்டப்பட்டு ஏறீங்க, உங்களுக்கு தொந்தரவு கூடாது. அம்மாட்ட கொடுங்க தம்பி. இது ஒரு 4-5 பேருக்கு கொடுங்க. உள்ள பெரியவங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு. அண்ணே வணக்கம். பாத்துறீங்களாண்ணே? மகிழ்ச்சி. அந்த ஒரு வார்த்தைக்கு சொல்லும் போது சந்தோஷம் இருப்பாங்க. அந்த சந்தோஷம் தான் கேக்குறது. நம்பூர் என்ன ஊருண்ணே? வெட்டாக்குறிச்சி. அப்பனா ஐயப்பா எல்லாம் தெரியும். மகிழ்ச்சிண்ணே. இந்த பாப்பா வந்து கீழ்வரத்தூர் வேட்பாளர்னு நம்ம வாய்ப்பு இங்க கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்திக்குவோம். நம்ம ஊர் பக்கத்தூர்ல ரெட்டாவது வந்து பக்கத்தூர் வேட்பாளர்னா நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதனால இவங்க மகாலட்சுமி, தம்பி ஸ்டாலின் இருக்காரு இல்லைங்களா, அவரோட அண்ணிதான் இவங்க. விவசாய சின்னம் இந்த வருஷம் வந்து உறுதியான சின்னம். இது பல போராட்டங்களுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைச்சிருக்க சின்ன விவசாய சின்னம். அப்ப நம்ம விவசாயப்படுற பாடுக்கு நம்ம வந்து உறுதியா வாக்கு செலுத்தக்கூடிய சின்னம் இந்த சின்னம். நாங்க என்ன தகவல் இதை கொடுக்குறதுன்னா, மக்களின் மாநாடு. நம்ம மக்களுக்காக ஒரு மாநாடு வந்து அண்ணன் வந்துட்டு மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கிற மக்களுக்காக ஒரு மாநாடு அண்ணன் வந்துட்டு 21ஆம் தேதி திருச்சியில அறிவிச்சிருக்காப்ல. ஆமா, இந்த தகவல் வந்துட்டு நீங்க வண்டியில கூட ஒட்டி வச்சோட மகிழ்ச்சி தான். தகவல் 4 பேருக்கு கடந்தனால மகிழ்ச்சி தான். உறுதியா வந்துட்டு கலந்துக்குங்க. ஒருவேளை வியாபார சொல்ல உங்களை கலந்து முடியாத சூழல் இருந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சிண்ணா. அப்போ ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சிண்ணே. எப்படி தெரியும் வண்டி கேமரா இருக்கு. ஐயா நம்ம ஊருங்க ஐயா நயனார்பாளையம். மகிழ்ச்சி. அங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேட்பாளர் பெண் வேட்பாளர் நிக்கிறாங்க. அங்கேயும் பார்த்து போட்டு வாக்கு செலுத்துங்க. விவசாய சின்னம்,
மக்களின் மாநாடு. எதுக்காகனா மாற்றத்தை விரும்பும் மக்களோட மாநாடு. நம்ம எந்த கட்சி அந்த கட்சியினால எல்லாமே கலந்துக்கூடிய ஒரு மாநாடு இது. ஒரு கட்சி மாநாடு நீங்க நினைக்க வேணாம். சரிங்க. தங்கச்சி வணக்கங்க. சீமானோட கட்சி நாம் தமிழர் கட்சி பெண் வேட்பாளர் அண்ணன் நிறுத்திருக்காப்புல. இதுவரைக்கும் களத்துல எந்த வேட்பாளரும் அறிவிக்கப்படல. ஆனா அண்ணன் வந்துட்டு தெளிவா இருக்கிறதுனால உடனே அறிவிக்கிறாப்புல. ஏன்னா தெளிவான அரசியல் பண்ணிட்டு இருக்காப்புல. விவசாய சின்னம் மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு 21ஆம் தேதி திருச்சியில் நடத்துறாப்புல. அவசியம் நீங்க வந்து கலந்துக்கணும். ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் இளைஞர்கள் எல்லாமே. அதுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கறதுக்காக தான் நாங்க வந்து நாம் கட்சியில பயணிக்கிறோம். விவசாய சின்னம் நம்ம கீழ் ஒருத்தர் பாப்பா தான் வேட்பாளர். ஆமாங்க, தம்பி ஸ்டாலின் நீங்க தான் மெக்கானிக்கா இருப்பாப்புல. அவரோட அண்ணி தான் அவங்க. நம்ம பக்கத்தூர்ல ஒரு வேட்பாளர் நம்ம ஆதரவு தெரிவிப்போம். அந்த ஒருத்தர் அது ஒரு முறையிலும் நீங்க வாக்கு செலுத்தலாம். அண்ணன் சீமான் 15 வருஷமா கத்திட்டு இருக்காப்புல. யாருடைய கூட்டணி இல்லாம அதுக்காகவும் நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம். இந்த ஒரு தடவை மாற்றி கொடுப்போம் வாய்ப்பை. நன்றிண்ணே. அப்படியா, பரவாயில்ல. வருங்கால ஓனர் இடத்தையும் கொடுறேன். ஐயோ கொல்பி படம் இருக்கு. ஆனா இருந்தாங்கண்ணே தம்பி தகவல் நிறைய கொடுத்துருப்பாப்புல. அவங்க அண்ணி தான் வேட்பாளர் நிற்கிறாங்க. விவசாய சின்னம் மக்களின் மாநாடு உறுதி எல்லாமே வந்து கலந்துங்க ஸ்டாலினோட. நீயும் நிதி இதை கொண்டு சொல்லி போடலாம். ஆனா திருச்சியில மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு பிப்ரவரி 21 சீமானால நடக்குதுங்க. அந்த 234 வேட்பாளரையும் அறிமுகப்படுத்துறாங்க. இத்தனை வருஷமா வேற வேற கட்சி மாத்தி மாத்தி ஓட்டு போட்டோம். புதுசா ஒரு மாற்றத்தை வேணும்னா நம்ம சீமானுக்கு ஓட்டு போட்டு பாருங்க. என்ன மாற்றம் விவசாயிகளுக்கும் இந்த மாதிரி நம்ம சிறு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாத்தையும் உதவி பண்ணுவாரு. முடிஞ்ச வரையும் வாய்ப்பு கொடுத்து பாருங்க. மாநாட்டுக்கு வாங்க. மத்த மாநாட்டுக்கும் நாம் தமிழர் கட்சி மாநாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பாருங்க. பேருந்து வரும் 21ஆம் தேதி காலையில வந்துடும். பேருந்துல சீமான் கட்சியில வந்து மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு பிப்ரவரி 21 வந்து மாநாடு நடத்துறாங்க. இது எப்படின்னா நம்ம இந்த கட்சி தான் அந்த கட்சி தான், நீங்க எந்த கட்சியில வேணா இருந்துருங்க. புதுசா வந்து நாம் தமிழ் கட்சிக்கு மாநாட்டுல நீங்க வந்து கலந்து பாருங்க. அங்க எப்படி நடக்குது, நாங்க என்ன பிரச்சனைகளை முன்வைக்கிறோம், இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் என்ன, நாங்க என்ன செய்ய போறோம், இவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாங்க விளக்குறோம். இதுவரையுமே வேட்பாளர்னா என்ன நினைப்பாங்கன்னா திட்டக்குடி தொகுதி இருக்குது, நீங்க கள்ளக்குறிச்சி தொகுதின்னு நினைக்கிறேன். இப்ப கள்ளக்குறிச்சி தொகுதி பாத்தீங்கன்னா அங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அங்க இருக்கிற அமைச்சர்களோ இல்ல எம்எல்ஏக்களோ அவங்க வந்து இதுவரையும் உங்களுக்கு எந்த செஞ்சது கிடையாது. இப்போ நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க என்னென்ன பண்ணுவோம்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான் நீங்க. இப்போ உங்க மாவட்டத்துல வந்து என்ன நடக்குதுன்னா மலையெல்லாம் கொள்ளடிக்கிறாங்க, சாராயம் காய்ச்சி அத்தனை பேர் இறக்குறாங்க. அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா நாங்க சாராயத்தையே ஒழிக்கிறோம். சாராயம் இருக்கக்கூடாது, மதுபான கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் எங்களுக்கு வாக்களிச்சு பாருங்க. என்னப்பா எல்லாருமே இதே தான் சொல்றாங்க அப்படின்னா நாங்க நம்புங்க. நாங்க எங்களுக்கு வாய்ப்பே அளிக்காம நீங்க எல்லா கட்சி மாதிரி தான் நீங்கன்னா எங்களுக்கு வாய்ப்பு அளிச்சாதானே தெரியும் நாங்க இது செய்வோமா மாட்டோமான்னு. நீங்க வாய்ப்பே அளிக்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க கூடாதுங்க. நீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. மறக்காம இந்த மாநாட்டுக்கு வாங்க. எங்களோட நாங்க என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதையும் எங்க வேட்பாளர் யாருங்கிறதையும் அங்க அறிவிக்கிறோம். கண்டிப்பா வந்துருங்க. இவங்க வந்து திட்டக்குடி வேட்பாளர் மகாலட்சுமி. உங்களுக்கு தெரிஞ்ச திட்டக்குடி சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இது பண்ணுங்க. சனிக்கிழமை வந்து பேருந்து வந்துடும். மறக்காம மாநாட்டுக்கு வந்துருங்க. நன்றி.